உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாரு, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, நான் சொன்ன மாதிரியே பண்ணிடு. நான் போய் சீனுவை கூட்டிட்டு வரேன். நீ உன்னால நடக்க முடியல, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நல்லா கத்து, சரியா? சரிங்க அத்தை. சாரு, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், அதே மாதிரி பண்ணு. நல்லா பண்ணு. நான் போய் கூட்டிட்டு வரேன். சீனு, என்னம்மா? கொஞ்சம் வெளியில வாப்பா. எங்கம்மா? சொல்ற, நீ வாயேன். வா. எங்கம்மா? சொல்றேன், வா. வரங்க வா சீனு. ஐயோ, சித்தி முடியல சித்தி. பாருடா சாரு, சரியாயிடும். பாருடா நீ சீனு. பயப்படாத சாரு, சரியாயிடும். என்னாச்சு அத்தை? தனியா வந்திருக்கா சீனு, வழுக்கி கீழே விழுந்திருக்கா. கால் இடுப்பெல்லாம் வேற சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் இப்படியே உட்கார வச்சிருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கலாம்ல? ஐயோ, டேய், நாங்க அவளை தூக்கிட்டு போலான்னு தான்டா பார்த்தோம். ஆனா எங்களால அவளை தூக்க முடியல. அதான் 2 பேர் இருக்கீங்கல்ல. சீனு, எங்களால முடியலன்னு தானே உன்னை கூப்பிட்டோம். பாரு, பார்வதியால தூக்க முடியாது, அவளே சத்து இல்லாம இருக்கா. என்னது? இல்ல, உன்னால முடியாதுல்ல, அததான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, நீ கொஞ்சம் சாருவை தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வையடா. அம்மா, தூக்கு சீனு. நீங்க 2 பேரும் 2 பக்கம் பிடிச்சு தூக்கிட்டு போங்கம்மா. ஐயோ, முயற்சி பண்ணி பாத்துட்டோம், எங்களால முடியல. தூக்கிட்டு போயேண்டா, முடியலன்னு தானே உன்னை கூப்பிட்டோம். அம்மா, ஐயோ முடியல அத்தை, ரொம்ப வலிக்குது. ஐயோ சீனு, அவ வழியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்காடா. இங்க பாரு, நீ அவளை தூக்கிட்டு போய் ரூம்ல மட்டும் படுக்க வச்சிர. சீனு, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஏற்கனவே அவளுக்கு கண்ணு வேற தெரியல. இங்க பாரு, நாம இப்படி இவ்வளவு சரியா பாத்துக்காம விட்டோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவங்க அப்பா என்ன சத்தம் போடுவாருடா. சரிம்மா, ஐயோ, நான் தூக்கிட்டு போறேன். பாத்து பாத்து, மெதுவா மெதுவாடா, பாத்து படுக்க வை. ஐயோ, ஐயோ. சரிம்மா, பாத்துக்கோங்க, நான் வரேன். சீனு, அப்படியே இன்னொரு உதவியும் பண்ணிட. என்னது? இருப்பா, வரேன். ஐயோ, சீனு, இந்த தைலத்தை அவளுக்கு சுளுக்குப்பட்ட இடத்துல கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருப்பா. அம்மா, என்ன விளையாடுறீங்களா? தூக்கிட்டு வர சொன்னீங்க, தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டேன். தைலத்தை தேய்க்க சொல்றீங்க, ஏன் அது கூட உங்களால முடியாது? நீங்களே தேய்ச்சி விடுங்க. அதுக்கு இல்லப்பா, எங்க கையெல்லாம் பாரு, பூ மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா எல்லாம் அழுத்தி எங்களால தேய்க்க முடியாது. எங்களுக்கும் கை வலிக்கும்ல. ஆனா உன் கை அப்படி இல்ல, கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும். தைலம் தேய்க்கிறப்ப சீக்கிரம் வலி போயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தான்டா சொல்றேன். ஐயோ, அம்மா, அதெல்லாம் என்னால முடியாதுமா, நீங்களே பண்ணுங்க. சீனு, சீனு, என்ன நீ போயிட்டான்? தைலம் தேய்ச்சி விட்டா அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். அப்படியே அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நினைச்சேன். இவன் என்னடானா இந்த ஓட்டம் ஓடுறான். அத்தை, விடுங்க அத்தை. என்ன தூக்கிட்டு வந்தார்ல, அதுவே சந்தோஷம். போக போக நான் அவரை மாத்திருவேன். வாங்க ஹீரோ சார், கலக்குறீங்க போங்க. என்னது? இல்ல, ஹீரோ மாதிரி சாருவ கையில தூக்கிக்கிட்டு அழகா நடந்து போனீங்களே, அத சொன்னேன். அவளுக்கு அடிபட்டுச்சு,
நான் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளவுதான். அதுக்காக நீ என்ன பாராட்டவும் வேண்டாம், உன் பாராட்ட நான் கேட்கவும் இல்ல. நான் நல்லது பண்ணேன்னு தானே சொன்னேன். நீ நல்லதுன்னு சொன்னா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நான் எது சொன்னாலும் உனக்கு அப்படிதான் தெரியும். சரி, அதெல்லாம் விடு. இப்போ ஒரு புது கேம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்னது? நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 40 இரு. லட்சம். 39 லட்சம். 39 லட்சம். அந்த காசை நீ கொடுக்க வேண்டாம். அதுக்கு இன்னொரு பெட் இருக்கு. அத பண்ணாலே போதும். நான் கால மூக்கத்தோட சொன்ன மாதிரி தலையால காலத்தோட சொல்றியா? அவ்வளோ டஃப் எல்லாம் இல்லப்பா, ஈஸி தான். ஒன்னும் தேவையில்லை. நான் உன் காசை எப்படியாவது கொடுத்துடுவேன். நான் சொல்றத உன்னால செய்ய முடியாதோன்னு பயம், அதானே? ஏதாவது சொல்லி நம்மள வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு இவளை நாம வெறுப்பேத்தணுமே. என்ன பண்ணலாம்? அம்மா, சொல்லு சீனு. இங்க வாங்கம்மா. என்ன சீனு? அம்மா, இப்ப ஏதோ ஒண்ணு சொன்னியே. நான் என்னடா சொன்னேன்? நீ தானே என்ன கூப்பிட்ட. அது இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே ஏதோ சுளுக்கு தைலம் நல்லா. ஆமா, சாருக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு, வந்து தைலம் தேய்ச்சி விடுன்னு சொன்ன. நீ தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டியே. அம்மா, நான் யோசிச்சு பார்த்தம்மா, அவ்வளவு பாவம்ல, ரொம்ப வலிக்கும்ல. நான் பண்றேம்மா. நிஜமாவாடா? ஆமாமா, அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலமா. அப்பாடா, இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே. வா வா சீனு, வா. ஓஹோ, என்னையே வெறுப்பேத்திரியா? இருடா வரேன். சாரு, 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 சீனு உனக்கு தைலம் தேய்ச்சி விடுறதுக்காக வந்திருக்காமா. உனக்கு வலி எல்லாமே போயிடும். இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. பரவாயில்ல அத்தை, அவருக்கு எதுக்கு கஷ்டம்? ஏய், அதான் அவனே சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கான்ல, நீ பேசாம இரு. சீனு, அதோ இந்தாப்பா, அவளுக்கு தேய்ச்சி விடு. குடிப்பா. சாரு, நீ உன் இடுப்ப காட்டு. ஏய் பார்வதி, அடுப்புல பால் வச்சல, போய் பாத்தியா? நான் எப்ப வச்சேன்? ஏய், வச்சுட்டு தானே வந்த. ஆமா மாமா, வச்சேன்ல, நான் போய் பாக்குறேன். போ. சீனு, நீ தேய்ச்சி விடு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். ஆமா ஆமா, நீங்க இருங்கம்மா. நான் வந்துடுறேன்ப்பா, நீ தேய்ப்பா. அம்மா. ஐயோ, அவளை வெறுப்பேத்தரன்னு சொல்லி நானே இப்படி வந்து மாட்டிட்டேனே. இவன் எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கான்? அம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.